Greetings to all my elders, my professors, my non-teaching staff members, my friends, and also my new learners. This is Madhumati, 2nd B.Ed, Sakti College of Education for Women, Ottanchitram, Dindigul. Here I am going to illustrate the topic Stuffle Beam's CIPP model. This will come under Unit 10, Curriculum Change and Innovation. The paper called Knowledge and Curriculum. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டஃபிள் பீம்ஸ் சிஐபிபி மாடல். திஸ் மாடல் ஹெல்ப்ஸ் டு கெட் அ காம்ப்ரிஹென்சிவ் எவால்வேஷன் ஆஃப் த கரிக்குலம். இந்த மாடல் கரிக்குலமோட எவால்வேஷனை பற்றி தெரிஞ்சுக்க நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் கொடுத்துருக்க சிஐபிபி மாடலில் இருக்க சி எதை டினோட் பண்ணுதுன்னா கண்டெக்ஸ்ட் எவால்வேஷன், அதே மாதிரி ஐ ஃபார் இன்புட் எவால்வேஷன், பி ஃபார் ப்ராசஸ் எவால்வேஷன் அண்ட் அனதர் பி ஃபார் ப்ராடக்ட் எவால்வேஷன். இந்த 4 எவால்வேஷனை தான் நம்ம சிஐபிபி மாடல்னு சொல்கிறோம். இதில் கண்டெக்ஸ்ட் அப்படின்னா சூழல், இன்புட் அப்படின்னா உள்ளீடு, ப்ராசஸ் அப்படின்னா செயல், ப்ராடக்ட்னா விளைவுகள். நெக்ஸ்ட், the decision regarding the quality may be with reference to the ends, outcomes or the means instructional activities. கரிக்குலமோட டிசிஷன்ஸ் மேக் பண்ணும்போது அதோட அவுட்கம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆக்டிவிட்டீஸை வச்சு அதோட குவாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ த டிசிஷன் மே ஆல்சோ பி பேஸ்ட் ஆன் தி இன்டென்டட் அண்ட் த ஆக்சுவல் அட்டைன்மெண்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இன்டென்டட் அண்டு ஆக்சுவல் அட்டைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி வச்சும் கூட இந்த கரிக்குலம் டிசிஷனை நம்ம குவாலிஃபை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்டென்டட் அப்படின்னா விரும்பியவை, ஆக்சுவல் அட்டைன்மெண்ட் அப்படின்னா நிகழ்ந்தவை. நெக்ஸ்ட், இதில் 4 டைப்ஸ் ஆஃப் டெசிஷன்ஸ் ஆர் பாசிபிள்னு கொடுத்துருக்காங்க. அந்த 4 டைப்ஸ் ஆஃப் டெசிஷன்ஸ் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்டென்டட் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். நம்ம என்ன கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸை இன்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுதான். இன்டென்ட்னா விரும்பியவைன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு என்ன கோல்ஸை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் டெசிஷன். தென் செகண்ட் ஒன், பிளான்டு மீன்ஸ் டு அச்சீவ் தி கோல்ஸ். நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணின டிசைன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தான் செகண்ட் டிசிஷன். தென் தேர்ட் ஒன், ஆக்சுவல் மீன்ஸ் புட் இன்டு யூஸ். நம்ம செகண்டில் பார்த்த டிசைன் அண்ட் ப்ரொசீஜர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிக்கிறது தான் தேர்ட் டிசிஷன். அண்ட் ஃபைனலி ஃபோர்த் ஒன், ஆக்சுவல் அட்டைன்மெண்ட்ஸ். நம்ம கோல்ஸை அட்டைன் பண்ணுறது தான் ஃபோர்த் டிசிஷன். நெக்ஸ்ட், ஸ்டஃபிள் பீம் திங்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எவல்வேஷன். ஸ்டஃபிள் பீமோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எவால்வேஷனை பற்றி டீட்டெயிலாக இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், த கண்டெக்ஸ்ட் எலாபரேஷன் இஸ் இன்டென்டட் ஃபார் பிளானிங் டிசிஷன்ஸ் டு டிட்டர்மைன் ஆப்ஜெக்டிவ்ஸ். கண்டெக்ஸ்ட் எவால்வேஷனில் நம்ம ஆப்ஜெக்டிவ்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான டிசிஷன்ஸை தெளிவாக பிளான் பண்ணணும். அதாவது ஒரு எவால்வேஷன் ப்ராஜெக்ட் எப்படி நடக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக பிளான் பண்ணுறதுக்கு பேர் தான் கண்டெக்ஸ்ட் எவால்வேஷன். நெக்ஸ்ட், the input evaluation is for structural designs to design procedures. Input evaluation is nothing but நம்ம பிளான் பண்ண டிசைன்ஸை ப்ரொசீஜராக, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிசைன் பண்ணணும். எப்படின்னா, கண்டென்ட் கரெக்டாக இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கா, இப்படி நிறைய விஷயங்களை யோசித்து டிசைன் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்புட் எவால்வேஷன். Third one, the process evaluation is for implementing decisions to control, utilize and refine procedures. ப்ராசஸ் எவால்வேஷன்னா நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணின டிசிஷன்ஸை ப்ராக்டிக்கலாக ரிஃபைன் ப்ரொசீஜர்ஸை, அதாவது தெளிவான ப்ரொசீஜர்ஸோட கண்ட்ரோல்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் ப்ராசஸ் எவால்வேஷன். அண்ட் ஃபோர்த் ஒன், the product evaluation is for recycling decisions to judge and react to project attainment. ப்ராடக்ட் எவால்வேஷன்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ப்ரொசீஜர்ஸில் ஃபால்ட் இருந்தாலோ இல்லைனா கரெக்ஷன்ஸ் இருந்தாலோ அந்த டிசிஷன்ஸை ரீசைக்கிள் பண்ணுறது தான் ப்ராடக்ட் எவால்வேஷன். இப்போ நம்ம பார்த்த 4 டைப்ஸ் ஆஃப் எலாபரேஷன்ஸ் தான் சிஐபிபி மாடல்னு சொல்கிறாங்க. அதாவது கண்டெக்ஸ்ட், இன்புட், ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் மாடல். நெக்ஸ்ட், 3 ஸ்டெப்ஸ் இன் எவால்வேஷன் மாடல்னு கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஸ்டெப்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிலைனேட்டிங். அப்படின்னா எக்ஸ்பிளைனிங் இன் டீட்டெயில்னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். சும்மா சிம்பிளாக இல்லாமல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் டிலைனேட்டிங். செகண்ட் ஒன், அப்டைனிங் அண்ட் தேர்ட் ஒன், ப்ரொவைடிங்.
இப்போ நம்ம பார்த்த 3 ஸ்டெப்ஸையும் டீட்டெயிலாக இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், the delineating step is concerned with the questions to be addressed to evaluate the context, the input, the process and the product. Delineating அப்படின்னா இந்த மாடலில் இருக்க கண்டெக்ஸ்ட், இன்புட், ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்டை பேஸ் பண்ணி வர அத்தனை கொஷின்ஸையும் அட்ரஸ் பண்ணுறது தான் delineating. செகண்ட் ஒன், the step obtaining deals with the ways and means of getting the needed information. obtaining அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸில் இருந்து கிடைக்கிற ஆன்சர்ஸை ஆன்சர்ஸ்லேருந்து நீடட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டாஸை மட்டும் கலெக்ட் பண்ணுறது தான் obtaining. அண்ட் த லாஸ்ட் ஸ்டெப், ப்ரொவைடிங் இஸ் கன்சர்ன்ட் வித் ரிப்போர்ட்டிங் ஆஃப் த obtained இன்ஃபர்மேஷன். ப்ரொவைடிங் அப்படின்னா கொஸ்டின்ஸ்லேருந்து நம்மளுக்கு நீடட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைச்சது இல்லையா, அந்த கிடைச்ச இன்ஃபர்மேஷனை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரொவைடிங். The main purpose of this model that has been pointed out earlier is to facilitate rational and continued decision making. இந்த சிஐபிபி மாடலோட மெயின் பர்பஸ் ஆர் கோல் என்னென்னா, எதையுமே டீப்பாக அனலைஸ் பண்ணி கரெக்டான டிசிஷன்ஸை மேக் பண்ணணுன்றது தான். நெக்ஸ்ட், த கீ ஆக்டிவிட்டீஸ் இன் எவால்வேஷன் ஆர், இதோட கீ ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபையிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ். எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஒரு வழி மட்டும் இல்லாமல் ஒரு வே மட்டும் இல்லாமல் அல்டர்னேட்டாக நிறைய வேஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது நல்லது. செகண்ட் ஒன், ஸ்டடிங் தேர் இம்ப்ளிகேஷன்ஸ். இதோட இம்ப்ளிகேஷன்ஸ், நம்ம என்ன ஆக்டிவிட்டீஸில் இருக்குமோ அதோட இம்ப்ளிகேஷன்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். தேர்ட் ஒன், செட்டிங் அப் குவாலிட்டி கண்ட்ரோலை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். இந்த வீடியோவில் ஸ்டஃபில் பீம் சிஐபிபி மாடல் பற்றி பார்த்தோம். எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். And please support our college channel. You will get many informative videos which will definitely help you in your studies. Thank you.